Hi students, private la படிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ஸ்டேட் போர்ட்ல வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், 11th 12th படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்டேஷன். அதாவது இப்போ வந்து இந்த வருஷம் வந்து மார்ச்ல வந்து எக்ஸாம் வைக்க வேண்டியது பிரைவேட்டா டியூட்டோரியல்ல படிக்கிறவங்களுக்கு. ஆனா என்னாச்சு, இன்னும் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அவங்க ஹால் டிக்கெட் அப்ளிகேஷனும் போட முடியல. ஏன்னு சொன்னா ரெகுலர்ல படிக்கிறவங்களுக்கே எக்ஸாம் இருக்காது அப்படின்னு சொல்லி மார்ச் ஏப்ரல்ல கன்ஃபியூஸா இருந்து இப்ப கடைசியில வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா இந்த பிரைவேட்டா படிக்கிறவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா எக்ஸாம் வைப்பாங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு ஹோட்டலி ஹாஃப் அலி ஸ்லிப் டெஸ்ட்னு எழுதுறாங்க, அதை வச்சு பாஸ் மார்க் போடுவாங்க. ஆனா பிரைவேட்டா படிக்கிறவங்களுக்கு இப்படி எந்த சப்போர்ட்டும் இல்லாதனால அவங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு லாஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வாரிசு வேலை வந்து அதாவது கணவரோ அல்லது தந்தையோ யாராவது இறந்து அவங்களுக்கு வாரிசு வேலை இருக்கும் பொழுது அதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியட் முடிக்கிறதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பயம் இருக்கும், எப்போ முடிக்க போறோம், எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு மட்டும் ஆல் பாஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கிட்டு இருப்பாங்க. ஆனா NIOS பொறுத்தவரை, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட். இதை வந்து எல்லா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி, IIT, அதுக்கப்புறம் நம்ம நீட் எக்ஸாம் கூட எழுதலாம், அப்ராட் போகலாம், எல்லா யூனிவர்சிட்டிலையும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. படிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் 8th பாஸ் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வந்து NIOSல நீங்க லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்தா கூட இந்த ஜூன்ல வந்து எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. சோ எல்லாருக்குமே ஆல் பாஸ்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பிரைவேட் ஸ்டூடெண்ட்க்கு எப்படி ஆல் பாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு எழுதி லேர்னர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் பிராக்டிகல் மார்க், இந்த ரெண்டையும் வந்து வச்சு அவங்க வந்து ஆல் பாஸ்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க எக்ஸாம் கேன்சல் ஆனாலும். சோ அதனால எப்பவுமே சரி, நீங்க ஒரே ஒரு போர்டை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டையும் கொஞ்சம் பாருங்க, கன்சிடர் பண்ணுங்க. அது நல்ல போர்டு, உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட், போலியானது கிடையாது. RIOS அப்படின்றதுதான் போலி, அந்த இது ஃபேக். RIOS நீங்க அப்ரோச் பண்ணாதீங்க. NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட். நம்பி நீங்க வந்து படிக்கலாம். இதுல பிரைவேட்டாவும் படிக்கலாம், டியூட்டோரியல்ல சேர்ந்து படிக்கலாம், நீங்க ஓனா படிச்சுட்டு அப்ளிகேஷன் போடணும்னாலும் போட்டுக்கலாம். எதனாலும் உங்களுடைய சௌரியத்தின்படி தான் இந்த போர்டு வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்காக பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க டியூட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க. அடுத்தது ஒரு தேர்ட் கோவிட் வந்து திருப்பியும் உங்களுக்கு 1 year அஃபெக்ட் ஆகலாம். ஸோ நீங்க இப்பவே NIOSலயும் அப்ளை பண்ணி வைங்க, தப்பே இல்லை. அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க, அது செல்லும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு DPIல இருந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு போய் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு நிச்சயம். அதை தவிர அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகணும், பினான்சியலா படிக்க முடியாது இருந்தவங்க எல்லாம் இப்ப ஸ்டடிஸ் பிரேக் எடுத்தவங்க எல்லாம் இப்ப படிக்கிறாங்க, அல்லது திருப்பி திருப்பி எழுதி ஃபெயில் ஆனவங்களும் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் NIOSல சான்சஸ் இருக்கு. இல்ல நான் ஸ்டேட் போர்ட்ல 3 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டா 2 சப்ஜெக்ட் தான் வச்சிருக்கிறேன், அப்ப நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இல்ல, அவங்களுக்கும் ஒரு அந்த 3 சப்ஜெக்டையும் எடுத்துட்டு 2 சப்ஜெக்ட் புதுசா NIOSல எழுதி அவங்களும் பாஸ் பண்ணலாம். சோ இதை நீங்க வந்து NIOS பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இயரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.